தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிற போதும் நாங்கள் சினிமாவை பார்த்து கொண்டிருக்கிறோமே, நாங்கள் நாடகங்களை பார்த்து கொண்டிருக்கிறோமே. காலம் இருந்தது, மகரிப் தொழுகை தொழுதுவிட்டால் அல் குர்ஆனை ஓதுகிற ஒரு காலம் இருந்தது. ஆனால் அந்த காலங்கள் மாறி இன்று சினிமாக்களிலும் நாடகங்களிலும் இன்று எங்களுடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறது. தூக்கத்தை விட தொழுகைதான் சிறந்தது. அந்த வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வுடைய தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிற போதும் இந்த உலக விடயங்களுக்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோமே. சகோதரர்களே, ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவுதான் சோதனைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? கண்குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கிறது என்பதாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு சகோதரர்களும் உள்ளத்திலே நீங்கள் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் வருகிற போதும், உங்களுக்கு ஒரு சோதனைகள் வருகிற போதும், அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்து அல்லாஹ்வுக்காக நீங்கள் 2 ரக்அத் தொழுங்கள். உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு அமைதி பெறுகிறது என்பதை நீங்கள் அந்த நேரத்தில் உணர்ந்து கொள்வீர்கள். சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு தொழுகை தான் இந்த தொழுகை என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னah. 2 குளிர்ந்த நேர தொழுகை இருக்குகிறது, அதை யார் தொழுகிறாரோ அவர் சுவர்க்கம் என்பதாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று எங்களுடைய சமூகத்தில் பொடுபோக்காக இருக்கக்கூடிய 2 தொழுகைகள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அஸருடைய தொழுகையையும் இந்த சுபகுடைய தொழுகையையும் யார் தொழுகிறாரோ அவர் சுவர்க்கம் என்பதாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 2 தொழுகையிலும் தான் எங்களுடைய சமூகம் பொடுபோக்காக இருக்கிறது.